வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலில் நம்ம டயக்ராம் பார்க்குறதுக்கு மிக யூஸ்ஃபுல்லானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் பார்க்குறதுங்க. அது சிம்பிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு சர்க்யூட்டை எவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியும். அது என்னென்னன்றது தெரியாமல் நம்ம எந்த சர்க்யூட்டையும் பார்க்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்பான்சர்டு பை மோட் ஆப். இது மற்ற ஆன்லைன் ஆப் மாதிரி இந்த ஆப்லேயும் நமக்கு தேவையான பொருட்களையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸில் இந்த ரவுண்டு போட்டு நடுவில் இன்ட்டு போட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது பேர் லேம்ப்பு. ஓகேங்களா? இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டு மேலேயும் கீழே இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் இருந்து மறுபடியும் இந்த மாதிரி சப்ளை போச்சுன்னா அது பேர் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? அதவே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழே வேரியபிள் ரெஜிஸ்டர் அப்படின்னா அதே ரெஜிஸ்டர் மாதிரி ஃபார்மில் நடுவில் கிராஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா ஒரு அம்புக்குறி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வேரியபிள் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஓல்டு மீட்டர் இங்கிட்ட ஒரு கோடு போட்டு நடுவில் ரவுண்டு போட்டு வி உள்ளே போட்டிருந்தோம் அப்படின்னா அது ஓல்டு மீட்டர். அம்மீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, நடுவில் ரவுண்டு போட்டு ஏ போட்டால் அது அம்மீட்டர். எர்த்துன்றது இதுதான் எர்த்தோட சிம்பிள். மேலே பெரிய கோடு, அப்படி சின்ன கோடு, அதுக்கும் சின்ன கோடு, இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு இழுத்து விட்டோம் அப்படின்னா அது எர்த்தோட சிம்பிள். கெப்பாசிட்டர் இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, நடுவில் 2 கோடு இருந்துச்சு அப்படின்னா இது கெப்பாசிட்டர். இதெல்லாம் நம்ம என்னங்க இந்த பக்கம் ஒரு இந்த ஒரு கோடுன்னு பார்க்குறோம் அப்படின்னா இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. லேம்பாக இருந்தாலும் பேஸு நியூட்ரல், ரெசிஸ்டராக இருந்தால் இன்புட்டு அவுட்புட்டு, வேரியபிள் ரெசிஸ்டராக இருந்தால் இன்புட்டு அவுட்புட்டு, வோல்ட் மீட்டராக இருந்தாலும் அதே ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரியபிள் கெப்பாசிட்டர் அதே மாதிரி தான். நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர் பார்த்த மாதிரி வேரியபிள் கெப்பாசிட்டர். இந்த பக்கம் ஒரு இன்புட் கோடு, அவுட்புட் கோடு, நடுவில் கிராஸ் அம்புக்குறி போட்டோம் அப்படின்னா அது வேரியபிள் கெப்பாசிட்டர். ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இன்புட் கொடுத்து அவுட்புட் கொடுத்து ரவுண்டு போட்டு நடுவில் ஒரு வேவ் ஃபார்ம் இந்த மாதிரி வளைஞ்ச வேவ் ஃபார்ம் போட்டால் ஏசி வோல்டேஜ். செல்லுன்றது தெரியுங்களா நம்மளுக்கு பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ரியோட செல் சிம்பிள். ஓகேங்களா? இது பேட்ரியோட சிம்பிள். ஓகேங்களா? இந்த பக்கம் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் மைனஸு, இதுதான் பேட்ரியோட மைனஸ் சிம்பிள் சின்னதாகவும் ப்ளஸ்ஸோட சிம்பிள் பெருசாகவும் இருக்குது தான் பேட்ரி சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயோடில் எப்படி இருக்குன்னா ஒரு முக்கோணத்தில் முடிஞ்ச உடனே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேட் கோடு இந்த பக்கம் அந்த பக்கம், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு, ஆனோடு கேத்தோடு, அதுதான் டயோடு. இதோட ஃபுல் வியூ காத்திங்கன்னா அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது இந்த பக்கம் இன்புட்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு சிம்பிள் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்புட் கோடு, ஒரு என்ஓ ஃபங்க்ஷன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒன் வே சுவிட்ச், அதாவது ஒரு இன்புட்டு கொடுத்து ஒரே அவுட்புட் எடுக்கிறதா ஒன் வே சுவிட்ச். இதில் பாருங்கள் 2 வே சுவிட்ச், ஒரே இன்புட்டில் 2 ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இந்த பக்கமாக அவுட்புட்டு போகும், இந்த பக்கமாக அவுட்புட்டு, இது 2 வே சுவிட்ச். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி செகண்டரி, ஒரு வைண்டிங் பிரைமரி வைண்டிங் ஒன்று, செகண்டரி வைண்டிங் ஒன்று, இதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள். ஓகேங்களா? பஸ்ஸர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஓப்பன் டைப்லேயும் இந்த மாதிரி இருக்கும், ஆஃப் ரவுண்டில், இது பஸ்ஸர். இது பெல்லு எப்படி இருக்கும், ஆஃப் ரவுண்டு கீழே இருந்து இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருந்தோன்னா அது பெல்லு. இது ஸ்பீக்கர், உங்களுக்கே தெரியும் ஸ்பீக்கரோடது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டனா எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் கோடு, 2 பக்கம் இந்த பக்கம் சேனல் இருக்க மாதிரி இருக்கும், இது ஆண்டனா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனரேட்டர் எப்படி இருக்கும், இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, ஒரு ரவுண்டு சிம்பிள், அதுக்குள்ளே ஜி போட்டிருப்போம், அதான் ஜெனரேட்டர். மோட்டாருக்கு அதே மாதிரி தான், இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, ரவுண்டு சிம்பிள், மோட்டார்னு எழுதியிருப்போம். ஓகேங்களா? இதுதான் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ். இப்போ இது நம்ம எவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்றத, இது நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ். இது படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும்,
நம்ம எலக்ட்ரிக்கலை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம், அங்கே ஒரு டயக்ராம் பார்க்குற மாதிரி வரும். அந்த டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதுதான் அப்படின்றத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன், அதனால் உங்களுடைய கமெண்ட்டு எனக்கு போட்டிங்க அப்படின்னா எனக்கு மேலும் ஒரு முயற்சியை கொடுக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கணும், இது சொல்கிறது புரியலை அப்படிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நம்ம நல்லா பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.